தனுசு ராசி காலபுருஷனுக்கு 9வது ராசி. இவங்க சாமி கும்பிட்டாலும் சாமி கும்பிடலனாலும் சாமி இவங்க பக்கம் தான் நிற்கும். ஏன்னா இவங்களுக்கு இயல்பாவே குருவினுடைய ஆதிக்கம் பெற்ற ராசியா இருக்கிறதுனால இறைவனுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் பெற்ற தனுசு ராசிக்காரவங்க. தனுசு ராசிக்கு குரு வந்து 7ல உட்கார்ந்து ராசியை பார்த்துட்டு இருக்காரு. கண்டச்சனி போயிட்டு இருக்கிறதுனால ஹெல்த் ரீதியா சில ட்ரபிள்ஸ் வந்து நிறைய பேருக்கு இருக்கு. சோ வாக்கிங் போகணும், ஜாக்கிங் போகணும், அதே போல ரொம்ப ஃபிட்டா வச்சுக்கோங்க உங்க உடம்ப. அப்பதான் நல்லது. ஏன்னா 10ஆம் இடத்தையும் சனி பார்க்கறதுனால தொழில் ரீதியா சில போட்டி பொறாமைகளும் இருக்கு. சரிங்களா? ஆனாலும் தொழில் ரன் ஆகும். ஏன்னா ராசிக்கு 7ல குரு உட்கார்ந்து ராசியை பார்க்கறதுனால தொழில் நல்லா ரன் ஆகும். லைஃப் பார்ட்னரை கூட வச்சுக்கிடுவாங்க. லைஃப் பார்ட்னரை கூட வச்சுட்டு வா நீயும் சேர்ந்து தொழில் பண்ணுவா, உனக்கு சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, லைஃப் பார்ட்னரையும் கூட வச்சுக்கிட்டு தொழில் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ இப்படி ஒரு நல்ல ஒரு பீரியட் தான் போயிட்டு இருக்கு. வருட தொடக்கத்திலே பாருங்க, வருட தொடக்கமே வந்து ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரத்துல வருஷம் பறக்கிறதுனால இவங்களுக்கு சந்திரன் உச்சமாகி 6ஆம் இடத்துல உட்கார்ந்து இந்த வருஷம் பறக்கிறதுனால அதிக அற்புதமான ஒரு நல்ல ஆண்டாகத்தான் இந்த ஆண்டு இருக்கு. அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. ரோகிணி நட்சத்திரத்துல வருஷம் பறக்குது. சோ 12 ராசிக்காரவங்களும் கண்டிப்பா வந்து ரோகிணி நட்சத்திரத்துல வருஷம் பறக்கிறதுனால கிருஷ்ணர் வழிபாடு, சரிங்களா, கிருஷ்ணர் வழிபாடு பண்றது கால சிறப்பு. சரிங்களா? அப்ப தனுசு ராசிக்காரவங்களுக்கு என்ன விஷயங்கள், இப்ப குரு பார்வை இருக்கு, 4ஆம் இடத்துல சனி இருக்கு, ஹெல்த்ல மட்டும் கொஞ்சம் ட்ரபிள் இருக்க வாய்ப்பு இருக்கு. அதை மட்டும் கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. சின்ன பிள்ளைகளா இருந்தா கையில காலில் அடிபட வாய்ப்பு இருக்கு. சிராய்ப்பு நடக்கலாம். சரிங்களா? சோ குழந்தைங்களா இருந்தா கொஞ்சம் பார்த்து விளையாடும் போது கொஞ்சம் பார்த்து இருக்கணும். அவ்வளவுதான். வண்டி வாகனங்கள்ல போகும்போது கொஞ்சம் சூதானமா போய்க்கிறணும். ஏன்னா கண்டச்சனி போயிட்டு இருக்கிறதுனால வண்டி வாகனங்கள்ல ஓறது ரொம்ப கவனமா போய்க்கிறணும். உடம்ப கொஞ்சம் நல்லா பார்த்துக்கங்க, போதுமானது. ஆனாலும் ராசியை குரு பார்க்கறதுனால பெரிய பாதகம் ஒன்றும் இருக்காது, பயப்பட வேண்டாம். இருந்தாலும் ஜாதக தசாபுத்தி எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா ஜாதகத்துல இருக்க தசாபுத்திக்கு ஏற்பதான் உங்களுக்கு நல்லது கிட்டது நடக்க போகுது. ஆனா தனுசு ராசிக்கு பொதுவா இந்த வருஷம் நல்லா இருக்கு. ஜூன் 1ஆம் தேதி வரையும் குருவோட பார்வை ராசிக்கு இருக்கு. அதே போல ஜூன் 2ஆம் தேதி குரு 8க்கு போனாலுமே ராசிநாதன் 8ல போய் உச்சம் அடைகிறாரு. அதனால வந்து ஒன்னும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. ராசிநாதன் பலம் பெறாரு, அவரோட உச்ச இல்லத்துக்கு போறாரு. அப்ப கன்ஃபார்மா தனுசு ராசிக்காரவங்களுக்கு அட்டமத்துல குரு உச்சமானாலும் ராசிநாதன் உச்சம் பெறதுனால கண்டிப்பா அந்த வருடம் பூராமே தனுசு ராசிக்காரவங்களுக்கு அதி அற்புதமான நல்ல வருடம். சொத்து சுகம் சேர்றதுங்கிறது, சரிங்களா, சொத்துக்களை வந்து நம்ம ஒரு சொத்தை வித்து இன்னொரு சொத்தை வாங்கணுங்கிறது, அல்லது ஏற்கனவே சொத்து மூலமா கடன் வாங்கியிருந்தாங்கன்னா அந்த கடனை அடைக்கிறதுங்கிறது, இந்த மாதிரி பாசிட்டிவான நல்ல பலன்கள் தான் தனுசு ராசிக்காரவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த வருஷம் நல்லாவே இருக்கு தனுசு ராசிக்காரவங்களுக்கு. தனுசு ராசிக்காரவங்க வழிபட வேண்டிய தெய்வம்னு வந்து பாத்தீங்கன்னா பிரசித்தி பெற்ற சிவன் ஆலயங்கள், திருவண்ணாமலை ஈஸ்வரன், மதுரையில் இருக்கிற நன்மை தருவார் கோயில், சரிங்களா, பிரசித்தி பெற்ற சிவ ஆலயங்கள் இருக்குல்ல, இந்த சிவ ஆலயங்கள்ல இருக்கிற சிவபெருமானுக்கு ஒரு வில்வ அர்ச்சனை பண்ணி அங்க ஒரு நல்லெண்ணெய் விளக்கு போட்டு தரிசனம் பண்ணிட்டு நமச்சிவாய மந்திரத்தை 108 முறை சொல்லி வழிபாடு பண்ணா ஞாயிற்றுக்கிழமை வியாழக்கிழமையில வழிபடுறது காலச்சிறப்பு. குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கிறது காலச்சிறப்பு. தனுசு ராசிக்காரவங்க இந்த வருஷம் அதிக அற்புதமா ஒரு ஏற்றமான நிலையில தான் இருக்க போறாங்க. பொருளாதார ரீதியாகவும் அதே நேரத்துல கணவன் மனைவி ஒற்றுமையில இருந்து எல்லாமே பாசிட்டிவா தான் இருக்கு.